நம்மளோட வீடியோ பார்க்குற நிறைய பேர் 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல நெக் பேண்ட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான நெக் பேண்ட் என்னென்ன பார்ப்போமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நெக் பேண்ட்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல பெஸ்டான TWS இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான நெக் பேண்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது PTron Tangent 2U. இது ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல எனக்கு 500 ரூபாய்க்குள்ள ஒரு நெக் பேண்ட் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது போக இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 13mm டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கும், கால் குவாலிட்டியும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். இங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க, அதனால கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கும். இதுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க, IP எக்ஸ்போர்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்க ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 24 hours ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் உங்களுக்கு ஒரு 15 to 17 hours ப்ளேபேக் டைம் வரும், ஒரு 50 to 70% வால்யூம்ல யூஸ் பண்ணீங்கன்னா. இது போக இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 3 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 499 ரூபாய், அதாவது 500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்க போறது Boult Audio Pro Bass Curve. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். இங்க கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க, கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கும். இங்க IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இங்க பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது 12 hours பேட்டரி பேக்கப் வரும். பிராண்ட் என்ன சொல்றாங்களோ அதே அளவுக்கு இதுல பேட்டரி பேக்கப் வரும், அதுதான் இதோட பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 799 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ ஒரு நல்ல பேஸ் இருக்கிற ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சூப்பரான நெக் பேண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சா இத தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்டான நெக் பேண்டோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது Wecool N1 ஹை பேஸ் ENC. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 12mm டைட்டானியம் டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல நல்லா இருக்கும், பேஸுமே ரொம்பவே ஹையா இருக்கும், கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். இதுல கால் குவாலிட்டிக்காக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ENC சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க, கனெக்டிவிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்த்தா 12 hours ப்ளேபேக் டைம் கிடைக்கும். அது போக லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ஒரு நல்ல பேஸோட லோ லேட்டன்சி சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான நெக் பேண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் 600 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போறது Boult Rockerz 245 V2. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 12mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், கால் குவாலிட்டியும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். அது போக இங்க கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க, IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதோட ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்த்தா 8 hours தான் ப்ளேபேக் டைம் கிடைக்கும். பேட்டரி ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டீசென்ட்டான கால் குவாலிட்டியோட ஒரு Boult பிராண்ட்ல இருந்து எல்லா விதத்திலுமே பெஸ்டா ஒரு டீசென்ட்டான பேட்டரி பேக்கப்போட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது Infinity JPL Glide 120. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 12mm டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும், பேஸும் நல்லா இருக்கும். இங்க கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இதுல கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. இதுல IP ரேட்டிங் IP கொடுத்திருக்காங்க, அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7 hours வரைக்கும் தான் ப்ளேபேக் டைம் கிடைக்கும். பேட்டரி பேக்கப் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 799 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல பேஸோட ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஓரளவு டீசென்ட்டான பேட்டரி பேக்கப்போட ஒரு நெக் பேண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நெக் பேண்டை விட எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா கூட ஓவராலா ரொம்ப ஒரு பெஸ்டான நெக் பேண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம Sony பிராண்ட்ல இருந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்கோம். 1100 ரூபாய் 1200 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ல சேல் பண்றாங்க. இப்போ அது 1400 ரூபாய் இருந்தாலுமே ஆஃபர்ல அந்த பிரைஸ்க்கு வரும். சோ அந்த மாதிரி வரும்போது நீங்க வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா அது ஓவராலா பெஸ்டா இருக்கும். சோ அத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அன்பாக்சிங் வீடியோ இங்க கார்ட் லிங்க் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம பார்த்த நெக் பேண்ட்ஸ் தவிர்த்து நீங்க ஏதாவது 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள நெக் பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன நெக் பேண்ட், என்ன பிரைஸ்க்கு வாங்குனீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.